சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. SCA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. மோர் டீடைல்ஸ் scacas.ac.in. ஸோ டிடி நெக்ஸ்ட் லெவல் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை படத்தை கலாச்சிருப்ப. ஸ்டார்ட் வித் நிறைய இடங்கள்ல வந்து சில லேக்ஸ் இருக்கலாம், இல்லைனா வந்து கோரான ஸ்க்ரீன் பிளேல வந்து சில மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்து மைனஸ் அண்ட் ப்ளஸ் ரெண்டுமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கலந்து தான் இருக்குது. பட் முக்கியமாக இந்த படத்தில் வந்து எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சுன்றதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு நரேட் பண்ணிடுறேன். பிகாஸ் ஒர்க் அவுட் ஆகாதெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த படத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொட்டை ராஜேந்திரன் தான். சீரியஸ்லி, ஏன்னா வந்து நிறைய டயலாக்ஸ்லேயே வந்து சந்தானம் சார் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நான் தான் உன்னை ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறல ப்ரோ, நீ ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்பேஸ் இருந்தது. அந்த ஸ்பேஸ்லாம் வந்து மொட்டை ராஜேந்திரன் அவர்கள் யூஸ் பண்ணியிருக்காரான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி எஸ், a big yes. ஏன்னா வந்து நிறைய இடங்கள்ல வந்து when சாண்டா ஈவன் நம்மளை சிரிக்க வைக்க தவறுனப்போ நிறைய இடங்கள்ல வந்து மொட்டை ராஜேந்திரன் நம்மளை சிரிக்க வச்சாரு. அவர் வந்து எஃபர்ட்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. there is something called effortless comedy. ஸோ அந்த எஃபர்ட்லெஸ் காமெடியை we can sense in him. முக்கியமாக வந்து GVM அண்ட் அவரோட காம்போ ஒன்று இருக்கும், ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த சீக்வன்ஸே வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ரெண்டு பேரும் அந்த காமெடியை பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதில் இந்த படம் ஃபுல்லாகவே த்ரூ அவுட் வந்து சந்தானம் வந்து ஒரு லோக்கி மெயின்டைன் பண்ணுவார். அவரோட கேரக்டரே வந்து அந்த மாதிரி தான் இருந்திருக்கும், கிசா 47 சொல்லிட்டு. பட் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நிறைய இடத்துல வந்து நம்ம மொட்டை ராஜேந்திரனோட காம்போ இருந்ததுனாலேயே இது பயங்கர அந்த ஒரு ஹிட் மெட்டீரியல் ஆகுமோ அப்படின்றது தோணுச்சு. ஏன்னா வந்து நிறைய இன்டர்வியூஸில் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தது என்னன்னா, ஒரு ஹீரோவோட இன்னொரு ஒரு காமெடியன் வந்து த்ரூ அவுட் கேரி பண்ணும் போது அவங்க பண்ண தவறுற விஷயங்கள், ஹீரோ பண்ண முடியாத விஷயங்கள்லாம் காமெடியன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த படத்தில் சந்தானம் அவர்கள் அந்த ஒரு கேரக்டராகவும் அண்ட் மொட்டை ராஜேந்திரன் அந்த காமெடியனாகவும் இருந்து நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பீட் அவரோட இன் டேர்ம்ஸ் எப்படி சொல்லணும்னா, இப்போ சந்தானம் அவர்களோட பார்த்தா கேரக்டரா இருக்கட்டும், ஆலினால் அழகராஜாவா இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து சந்தானம் ஒன்று பண்ணியிருப்பாரு இல்லையா, அதை வந்து மொட்டை ராஜேந்திரன் சார் இதில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கிளைமேக்ஸ்லையுமே வந்து நிறைய சிரிப்பு நம்மளுக்கு வர்ற இடங்கள் வந்து மொட்டை ராஜேந்திரன் வந்து ஸ்க்ரீனில் இருக்கிறது தான். அண்ட் அப்படியே மூவிங் ஆன் டு த அதர் காமெடியன்ஸ் இந்த ஃபிலிம், பீட் நிழல்கள் ரவி சாரே வந்து இந்த படத்தில் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக காமெடி நிறைய இடத்துல பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் வந்து அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனை நரேட் பண்ணுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வரும். ஸோ அவங்க குரல் அவ்வளோ இன்டெப்த்தாக இருக்கும், அதுக்காகவே நம்ம அதை மறுபடியும் கேட்கலாம். அண்ட் அவங்களுமே அவங்களோட ஒரு ஜோன்லேருந்து வெளியில் வந்து இதில் பண்ணியிருக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இன்னொரு தடவையும் நம்ம சந்தானமோட அவரை பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தில் இட் வாஸ் ஜென்யூன்லி நைஸ். அண்ட் மூவிங் ஆன் டு த லொல்லு சபா மாறன், அவர்களை வந்துமே வந்து நிறைய இடங்களில் வந்து கஸ்தூரி அண்ட் அவரோட காம்பினேஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பட் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது இல்லையா அவங்க கிட்ட இருந்து. பட் அது ஃபுல்லாக இஃப் இ மெட்டான்னு கேட்டால் நம்மளுக்கு தெரியல, மேபி எடிட்டில் போயிருக்கலாம், ஐ டோன்ட் நோ. பட் அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ்மே வந்து பீட் லொல்லு சபா மாறன், கிங்ஸ்லி சார், இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒரு காமெடினா ஒரு ஸ்பேஸ் இருந்தது. பட் அதை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்களான்னு கேட்டால் சில இடங்கள்ல இல்லை. பட் நிறைய இடங்களில் சிரிக்க வைக்கிற டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்லேயே வந்திருக்கும். பீட் நெல்சன் சொல்லி கொடுத்த ஒரு இதை மட்டும் வச்சுக்கிட்டு, நீ அந்த மாடுலேஷனை மட்டும் வச்சுக்கிட்டு பண்ணுற அப்படின்னு சொல்லும் போது தேட்டரில் எல்லாமே சிரிச்சாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அந்த மாதிரி நிறைய ஸ்பூஃப் மாதிரி பண்ணியிருப்பாங்க. பீட் GVM அவர்களோட காஃபி மக்கை வந்து கலாச்சதாக இருக்கட்டும், உள்ள சாம்பிராணி வச்சு அந்த புகை வர்ற மாதிரி பண்ணதெல்லாமே ஹிலேரியஸாக இருந்தது. பட் வி மிஸ்ட் மேபி த சந்தானம் we used to see. ஏன்னா வந்து இந்த படத்துல அவர் டைலாக் சொல்வாங்க, நிறைய இடத்துல டெலிவரி ஆகும். பட் உண்மையா சொல்லணும்னா என்ன சொல்றாங்க அப்படின்னே சில இடத்துல புரியாது. ஏன்னா அவரோட மாடுலேஷன் இந்த படத்துல அப்படிதான் இருக்கும். ப்ரோ ப்ரோ ப்ரோன்னு ஒரு 1000 ப்ரோ இருக்கும் படத்துல அவர் சொல்லும் போது. அண்ட் அவர் டைலாக் டெலிவரி பண்றதுமே வந்து நமக்கு இன்னொரு தடவை ரீவைண்ட் பண்ணி அது இன்னொரு தடவை கேட்டால் தான் நம்மளுக்கு அந்த டைலாகே புரியும். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசுறாரு. ஸோ அது வந்து எனக்கு புரியுது, தட்ஸ் ஃபார் த கேரக்டர். பட் யூனோ சந்தானம் சார் ரொம்ப அண்டர் பிளே பண்ண மாதிரி இருந்தது இந்த படத்தில், டு பி ஹானஸ்ட். ஸோ GVM சார் பற்றி டெஃபினட்டாக நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா ஆஸ் அ டிரெக்டர் வி ஆல் லவ் ஹிம். அவரோட கேரக்டர்ஸ் நம்ம லவ் பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தில் வந்து
ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது, நிறைய இடங்கள்ல வராங்க. ஹீ இஸ் லைக் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம்ன்ற மாதிரியே தான், அதாவது ஒரு மூவிக்குள்ளே போகிற மாதிரி ட்ரெய்லரில் காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மூவியில் ஹீ இஸ் த லீட், ஹீ இஸ் த ஹீரோ மாதிரி. பட் அங்கே இங்கே வந்து எனக்கு மிஸ் ஆன இடங்கள் நான் சொல்கிறேன். பிகாஸ் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தில் வந்து ரித்து அவங்களோட பண்ண அந்த ஜெஸ்ஸி அண்ட் கார்த்திகா பண்ண ஒரு விஷயம் வந்து எல்லாருமே அடோர் பண்ணாங்க. பிகாஸ் அவரோட ஒரு ஹீரோ வெர்ஷன், அதாவது கார்த்திக் வந்து இஃப் கௌதமோட கேரக்டர் தானே கார்த்திக், ஸோ வந்து நம்ம அந்த கார்த்திக்கே அந்த இடத்துல பார்த்த மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல ஐ கெஸ் அந்த விஷயம் வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலைன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா பீட் யாஷிகாவோட ஒரு டேட் மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ கூட இட் ஃபெல்ட் ஸோ வியர்ட், அப்படி தான் நான் சொல்லுவேன். வியர்டுன்ற வார்த்தை தான், பிகாஸ் தியேட்டருமே ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாங்க அந்த இடங்கள்லாம். ஸோ அந்த இடம் வந்து கொஞ்சம் எனக்கு மிஸ் ஆச்சு. அவங்களோட காம்போ வந்து டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகலை. வென் யூ கோ அண்ட் சீன் தியேட்டர்ஸ் யூ வில் நோ. பட் இது ஸ்பூஃப்னு நீங்கள் சொல்லலாம், ஆனாலும் ஸ்பூஃபுக்குமே ஒரு அடோர்னஸ் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த அடோர்னஸ் இதில் என்னால் பார்க்க முடியல. அண்ட் ஜிவிஎம் அவர்களுமே வந்து நிறைய இடங்கள்ல த சேம் ஓல்டு எப்பயுமே அவர் ப்ளே பண்ணுறது தான். ஒரு காப் who fluently speaks in English, who is deliberately wants to know everybody that he is a knowledgeable person, அந்த மாதிரி தான் இருந்தார். அண்ட் அதுவுமே வந்து நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் ஆட் ஆன் ஆகுறப்போ அவரோட தேவை நிறைய இருந்தது. நடுவில் கொஞ்சம் தானே காணாமல் போயிருப்பார், அப்புறம் மறுபடியும் வருவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி, ஸோ ஃபேண்டசி மூவியில் யூ டோன்ட் ஹேவ் டு see any லாஜிக்ஸ், ட்ரூ. ஸோ அந்த மாதிரி இருந்தது. அண்ட் செல்வராகவன் சாருமே வந்து ஸ்டார்டிங்கில் அவரோட கேரக்டரை வச்சு ஒரு அனிமேஷன் மாதிரி ஒரு ரொம்ப நேரம் வரும், அது ஒரு போர்ஷன் ஓப்பனிங் சீன்லேயே அதான் வரும். ஸோ அந்த தியேட்டருக்குள்ளே போனக்கப்புறம் அவங்க பார்க்குற மாதிரி நிறைய விஷயங்கள் வர்றது வந்து அதுலேயுமே செல்வராகவன் சார் வந்து அட்மோஸ்ட் நீங்கள் அவங்கள யூஸ் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா சில டைலாக்ஸ்லாம் வரும். பீட் அவங்க யாருக்கு தான் அம்மானா பிடிக்காது அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம் வந்து ஒரு பிளாஸ்ட் இருந்திருக்கணும். ஆனால் அந்த இடத்துல அந்தளவுக்கு அந்த டைலாக் நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியல. மேபி அதெல்லாம் ஒரு கல்ட்டுங்கிறதுனால வென் யூ டச் தட் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு அதை டச் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது தோணுச்சு. அண்ட் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா மூவி ரிவ்யூவர்ஸ் வச்சு தான் இதோட பேஸே. ஸோ வந்து கிசா 47ன்றவர் ஒரு ரிவ்யூவர், மூவி ரிவ்யூவர். நிறைய மூவி ரிவ்யூரை வந்து அந்த சினிமா தியேட்டருக்கு கூட்டிட்டு வந்து அவங்கள அந்த மூவிக்குள்ளே போயோ இல்லை கொள்றதோ அதுதான் கான்செப்ட் இருந்தது. ட்ரெய்லர்லேயே நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் கதைன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ கிசா 47 அந்த மாதிரி வராரு. ஸோ இதோட கரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினிமா வந்து நீங்கள் ஹேட் பண்ணக்கூடாது அப்படின்னு செல்வா ஒரு கேரக்டராகவும், நான் வந்து நீ நல்லா எடுத்தீங்கன்னா நான் ஏன் அதை பற்றி குறை சொல்ல போகிறேன் அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட்டாகவும் தான் இந்த படமே வரும். ஸோ இந்த படத்து ஃபுல்லாகவே அதுதான் கேரி ஆகும். ஸோ கிசா 47 வந்து எப்படி அந்த மூவிலேருந்து உயிரோட தப்பிக்கிறாரு தன்னோட ஃபேமிலியோட அப்படின்றது தான் கதை. இதில் வந்து எனக்கு ஒரு விஷயம் வந்து லாஜிக்கலி, நம்ம ஃபேண்டசி தான், பட் லாஜிக்கலி திங்க் பண்ணணும் அப்படின்னா சில இடங்களில் இது எப்படா நடக்குது, அது எப்படா நடக்குது அப்படின்றது ஒரு விஷயம் வருது. அந்த விஷயத்தில் வந்து அந்த ஃபேண்டசி அதை ஓவர் பவர் பண்ணிடுதுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் அபவுட் த மியூசிக்குமே வந்து எனக்கு ஆன் அண்ட் ஆஃப் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு ஆஃப்ரோ மேலே. பட் சேம் ஓல்டு பீட் இப்போ ஒரு கொஞ்சம் வருஷமாக நடந்துட்டு இருக்கிற அதே விஷயம்தான். பழைய பாடல்களை போட்டு 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 படம் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வெளில வர்றப்போ நம்ம வந்து அந்த படத்தில் வர சாங்கை ஹம் பண்ணுறதை விட்டுட்டு ஏதோ ஒரு பழைய பாட்டை ஹம் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக வருது. ஸோ மனசில் எதுவுமே நிற்கலை. அண்ட் வி நோ த கான்ட்ரவர்சி ஆஃப் ஒரு சாங் ரிலீஸ் ஆகலை, தியேட்டர்லையுமே அதை கட் பண்ணியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி வி கெட் இட் நவ். பட் எனக்கு தெரியல, அந்த ஒரு மேபி அந்த சாங் வந்து தான் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருந்திருக்கலாம். பட் ஆஸ் அ மியூசிக் டைரக்டராக வந்து பிஜிஎம்மே சேம் ஓல்டு பிஜிஎம்ஸ் தான். ஸோ ஐ திங்க் இன்னுமுமே வந்து ஆஃப்ரோவை யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். டைரக்டர் பிரேமானந்தோட விஷன் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுது. அதாவது ஒரு நியூ கான்செப்ட் ஒன்று பண்ணணும். ஒரு மூவி ரிவ்யூவரை வச்சு அவர் தியேட்டருக்குள்ளே என்டர் ஆகும் போது படத்துக்குள்ளே திடீர்னு போய் அதுலேருந்து சர்வைவ் ஆகிறது ஒரு சர்வைவல் ட்ராமா மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நடுவில் கேனபிள்ஸ் வருவாங்க, ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வருவீங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு சில மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ராங் டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேனபிள்ஸை வந்து ரொம்ப திடுக்கிடுமாக காட்டியிருப்பாங்க. இதில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஃபன்னியான ஒரு வேலை தான் இருக்கும். எந்த இடத்துலையுமே ஜம்ப் ஸ்கேர்ஸ் வராது. நம்மளுக்கு ஜம்ப் ஸ்கேர்ஸ் வரதுக்கு பதிலாக சில இடத்துல சிரிப்பு தான் வரும். பட் அதுவுமே இந்த படத்துக்கான சில ஜஸ்டிஸை கொடுத்துருக்கும். அண்ட் மூவிங் ஆன் டு த டைரக்டர் பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, டைரக்டர் வந்து இன்னும் எதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கலாம் அப்படின்றதுனா வந்து பீட் சந்தானமோட கேரக்டராக இருக்கட்டும். பிகாஸ் வி ஆல் லவ்ட் ஹிம், பட் டு த எக்ஸ்டென்ட் நாங்கள் வந்து இன்னும் அந்த ஒரு சந்தானம் ஆரா ஒரு படத்தில் இருக்கும் இல்லையா, அதுக்கு பதிலாக வந்து மிச்சவங்க எல்லாரோட ஆரா தான் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. ஐ திங்க் த லீட் ஷுட் டேக் தட் ஸ்பேஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ தட் அண்ட் யாஷிகா அண்ட் ஜிவிஎம் ஸ்பூஃப் டெஃபினெட்லி எல்லாருமே நிறைய பேர் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. சேம் ஆஸ் அவ்வளோ பெரிய ஜஸ்டிஸ் வந்து படத்தில் அதுக்கானது இல்லை, நிறைய விஷயங்கள் அப்படி இருந்தது. அண்ட் டு பிகின் வித் ஒன் திங் என்னன்னா, எல்லா ஹாரர் படத்துலையுமே, அதாவது ஒரு ஹாரர் காமெடி அப்படின்னு வந்துருச்சுனாலே வி நோ வாட் விமென் பிளேஸ் அ ரோல் இன் தட்.
ஒரு விமன் வந்து அதில் என்ன ரோல், ஒரு ஐ கேண்டியாக தான் எப்பயுமே அதில் வந்து போர்ட்ரே பண்ணப்படுவாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து இந்த படத்துலையுமே வந்து கிளைமேக்ஸில் வந்து கஸ்தூரி அண்ட் யாஷிகா போய் டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வர்ஷினியை வச்சு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அந்த படத்துக்குள்ளே போனோன்னே ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அதுவாக இருக்கட்டும். இது எல்லாமே ஐ திங்க் வி ஹாவ் டு மூவ் ஆன் ஃப்ரம் தட் இரா. ஐ திங்க் பீப்புள், த ஆடியன்ஸ் மூவ்ட் ஆன் ஃப்ரம் தட். ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாரர் படம், ஒரு காமெடி படம் அப்படின்னா யூ டோன்ட் ஹாவ் டு ரியலி போர்ட்ரே அ வுமன் லைக் தட் அப்படின்றது தான் என்னோட ஸ்டே. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது திகட்டுறது இல்லாமல் சில இடங்கள்ல வந்து அந்த விஷயம் நம்மளுக்கு என்னடா இது இன்னமுமா அப்படி பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் நம்மளுக்கு வருது. அண்ட் தியேட்டர்லையுமே சில பேர் வந்து அன்ஈஸியாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய சீன்ஸ் தவிர்க்கலாம். அண்ட் அது மியூச்சுவலாக இருக்கிறப்போ கிடையாது. பட் ஒரு விமனை மட்டும் ஐ கேண்டியாக ஒரு எப்படி வைப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் கேமராவை. ஸோ அதை வந்து தவிர்த்து கூட எடுக்கலாம் அப்படின்றதான் என்னோட ஸ்டே. ஹீரோயின் லீடாக நடித்தவங்க வந்து கீதிகா அவங்க. ஸோ அவங்களுமே வந்து அவ்வளோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவங்களுக்கு இருந்திருக்காது. அவங்க வந்து திடீர்னு அந்த மூவிக்குள்ளே போனோடனே அவங்கள காணாமல் இருப்பாங்க. எங்கன்னு தேடிட்டு இருக்கிறப்போ அவங்க ஜெசிகான்ற ஒரு பேயா வருவாங்க. ஸோ அந்த டைரி அண்ட் சில இடங்கள்ல இந்த ரெஃபரன்ஸ் வச்ச இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் வருவாங்க. முக்கியமாக மேபி இப்போ வந்து சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு அதாவது அந்த ரெக்ரியேஷன் சொன்னல, அந்த சாங்ஸை வந்து ரிக்ரியேட் பண்ணுறது வந்து ஒரு இடத்துல நம்மளுக்கு சிரிக்கும் படியாக இருக்கிறப்போ நம்ம அதை என்ஜாய் பண்ணுவோம். ஸோ மன்யூவல் வாய்ஸில் வந்து அவர் இழுக்கிறப்போ மேலே வருவாங்க இல்லையா, ஸோ அந்த சீன் வந்து மறுபடியும் லூஸ் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறப்போ அது நல்லாயிருக்கும். அந்த சீன் அந்த பாட்டு போடுறப்போ அந்த ஆவியோட அவர் மேலே வர்றது வந்து உண்மையாலுமே வந்து சிரிப்பாக இருந்தது அந்த சீக்வென்ஸ். ஸோ அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் வச்சா அந்த இடத்துல ஹிலேரியஸாக அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகுன்ற இடத்துல அது ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் இன்னொரு இடத்துல வந்து இந்த லவ் சாங் ஒன்று போடுவாங்க, ஒரு பழைய ஓல்டு சாங், அதுவுமே வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அண்ட் முக்கியமாக கீதிகா ஆஸ் அ கோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருந்துச்சு அவங்க லுக். ஆனால் வந்து அதுக்கான ஒரு ப்ரொலாங்டு ஜஸ்டிஸ் இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. வி கான் எக்ஸ்பெக்ட் தட் இன் அ காமெடி ஹாரர் ஆல்சோ. ஓவராலாக சொல்லணும்னா இட்ஸ் அ சேம் ஓல்டு ஹாரர் காமெடி. அதாவது நிறைய நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப பயப்படணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த படத்துக்கு போக முடியாது. சிரிக்கணும்னு நினச்சி வேணால் போகலாம். ஒன்ஸ் ஒரு ப்ரொலாங்டு சீக்வன்ஸ் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, அதுக்காகவே வந்து ஒன் டைம் யூ கேன் வாட்ச் த ஃபிலிம். எங்கன்னா ஒரு என்னமோ ஒரு வேற ஒரு மொழி பேசுவார் ஒருத்தர், அவர் என்ன பேசுகிறாருன்றத சந்தானம் அண்ட் மொட்டராஜன் சார் வந்து மறக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே வந்து ஒரு ஃபுல் சீக்வன்ஸ் இருக்கும். அதை போய் லொல்லு சபா மாறன் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் வந்து பயங்கரமாக தியேட்டரில் இருக்கிற எல்லாருமே சிரிச்சாங்க. ஸோ அந்த ஒரு சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். ஸோ எஸ், ஸோ டெஃபினட்டாக யூ கேன் கோ அண்ட் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பை. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் டோடி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. SCA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. மோர் டீடைல்ஸ் scas.ac.in.